ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு தெரிஞ்சதை தான் நான் என்னோடய வீடியோக்குள்ளே சொல்கிறேன். இது ரேஷன் அரிசி, நம்ம தமிழ்நாடு அரசில் வழங்குகிற ரேஷன் அரிசியை வச்சு மிருதுவான சாதம், ஹெல்த்தியான இந்த அரிசியை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சொல்லித்தரேன். இப்போது இந்த அரிசி ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். 1/4 கிலோ அளவுக்கு. இந்த அரிசியை பாருங்கள், சுத்தமாக தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி செறிவூட்டப்பட்ட அரிசின்னு கலந்து கொடுக்குறாங்க. எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியல. அரிசியை தான் மாவை அரைச்சி கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அப்படியே விசாரித்தேன். ஆனால் எனக்கு அந்த அரிசியில் என்ன கலக்கிறாங்கன்னு அதை பற்றி எனக்கு தெரியல மோஸ்ட்லி. ஆனால் இது நம்ம குடோன்லேருந்து அவங்களுக்கு வர்றதுனால இந்த மாதிரி கலர் மாறிடுது. மற்றபடி இந்த அரிசியில் எந்த விதமான மருந்தோ கெமிக்கல்ஸோ எதுவுமே கலக்காமல் சுத்தமாக தான் குடோன்லேருந்து பழைய அரிசியாக தான் நம்மளுக்கு சேருது. அதனால தான் கொஞ்சம் ஸ்மெல்லு வருது. எந்த பாலிஷும் பண்ணலை, எந்த கெமிக்கல்ஸும் அவங்க ஆட் பண்ணலை. இந்த அரிசியில் இருக்கிற ஹெல்த்தியான விஷயங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் இந்த அரிசி சாப்பிட்றேன், இவ்வளோ காஸ்ட்லி, 100 ரூபா 1 கிலோ, 120 ரூபா பாஸ்மதி ரைஸ் தான் நான் சாப்பிட்றேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதிலலாம் இல்லாத சத்துக்கள் இதில் தான் இருக்குது. இம்யூனிட்டி பவர் நிறைய இருக்குது. இந்த அரிசியை வச்சு நம்ம எப்படி சாதம் பண்ண போகிறேன், கொஞ்சம் நேரத்திலேயே மிருதுவான சாதம், ஊற வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம சாதம் வடிக்க தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிட்டோம் இல்லையா ஒரு பாத்திரத்தில், அந்த தண்ணி காயறதுங்காட்டியே இதை நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி வச்சுட்டு எப்படி சாதம் வடிக்கணுன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வாங்க. தண்ணி ஒலை போட்டுட்டேன். இப்போது இது காயறதுக்குள்ளே இந்த அரிசியை தண்ணி விட்டு வாஷ் பண்ண போகிறேன் நான். பாருங்கள், இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியெல்லாம் மேலே மிதக்குது. இதெல்லாம் நம்ம கழுவும் போதே வெளியே போயிடும். மோஸ்ட்லி கொஞ்சம் தான் இருக்கும். இந்த மாதிரி குப்பையாக இருக்குதுன்னு தான் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறீங்க. ஆனால் நம்ம கழுவி சுத்தம் பண்ணிட்டோம்னா ஒன்றுமே இருக்காது, சுத்தமான அரிசி கிடச்சிரும். இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போது ஒரு 3 டைம்ஸ் அது மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த அரிசியில் இருக்கிறதுலாம் மிதந்து வந்துடும். அரிசியை மாவாக அரைச்சி அதில் ஏதோ ஒரு சோட்டா மாவு மாதிரி கலக்குறாங்கன்னு சொன்னாங்க எனக்கு. அவ்வளோதான். இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம ஒலை காயறதுக்குள்ளே நல்லா வாஷ் பண்ணிடுறேன் ஒரு 3 டைம்ஸ். இப்போது தண்ணி நல்லா காஞ்சிடுது. ஒலை தண்ணி கொதிக்கிற பதத்துக்கு கொதிச்சதும் நம்ம இந்த அரிசி கலர் தான் இப்படி இருக்குது. ஏன்னா அவங்க பாலிஷ் பண்ணல. அவ்வளோ ஹெல்த்தியான விஷயம் இருக்குது இதில். நம்ம பாலிஷ் பண்ணோம்னா அதில் இருக்கிற கலோரிஸ்லாம் போய் எடுத்துடுறாங்க பாலிஷ்ன்ற பேரில். நம்ம இவ்வளோ விலை கொடுத்து அரிசி வாங்குகிறோம் இல்லையா, அதிலலாம் பாலிஷ் பண்ணுறதுனால அந்த கலோரிஸ்லாம் போயிடுது. அப்போது நம்மளுக்கு மூட்டு வலி அந்த பிரச்சனையெல்லாம் வருது. இப்போது இந்த அரிசி கொஞ்சம் மோட்டாவாக இருக்குன்றீங்க, மெல்லிசாக தான் இருக்கும். நம்ம வீட்டு அரிசியை ஒரு 1 இயர் அப்படி வச்சுருந்தோம்னா சாதம் மோட்டாவாக ஆகிப்போகுது. அதான் விவசாயம் பண்ணுறதுனால எனக்கு ஒரு அளவுக்கு தெரியுது, நான் சொல்கிறேன். இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன், என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு. இப்போது இந்த மாதிரி கலராக இருக்குது இல்லையா, இது நம்ம சாதம் கொதித்து வந்ததும் வடித்ததும் வெள்ளையாக சாதம் மாறிடும். நிறைய பேர் உடம்பு சரியில்லாத பேஷண்ட்லாம் ஜீரண சக்தி ஆகாதுன்னு மெலிஸ் அரிசி சாப்பிட்றாங்க. நார்மலாக இருக்கிறவங்க இந்த அரிசி சாதத்தை சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி. நிறைய விஷயம் இருக்குது இதில். நிறைய பேர் ரேஷன் அரிசியாக சீப்பாக கிடைக்குது அப்படின்னு ரொம்பவே ஒரு மாதிரி தாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு என்வி அந்த மாதிரி சமைக்கும் போது காரமான குழம்போடு இந்த சாதத்தை சாப்பிடும்போது டேஸ்ட்டும் வேறு தான், இம்யூனிட்டி பவரும் வேறு தான். அதுக்காக சொல்கிறேன். நிறைய பேர் டிஃபன் போட்டு எடுத்துக்கிறீங்க, ஓகே. ஆனால் சாதமும் பண்ணலாம். ஏன் இந்த கெமிக்கல்ஸ் கலந்த அரிசியை, காஸ்ட்லி அரிசி அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறீங்கன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த சாதம் இப்போது கொஞ்சமாக ஒரு கொதிச்சதும் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடணும். ஒரு 15 நிமிஷம் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மறுபடியும் ஒரே கொதியில் வெந்துடும் சாதமும் நல்லா மெல்லிசாக மலர்ந்து மெத்துன்னு இருக்கும் சாதம். அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போது சாதம் கொதி வரப்போகுது. கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், சாதம் கொதி வந்துடுது. இந்த நுரையை நம்ம எடுத்துடலாம்.
ஏன்னா சாதம் வந்து எல்லோவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்காக எடுத்துட்டேன். இப்போது இதை ஒரு தொழுவிட்டு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடணும். இப்போது இந்த பாத்திரத்துக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும்னா இந்த ரேஷன் அரிசினா வேக லேட் ஆகும் மோஸ்ட்லி. அப்படி அவாய்ட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இது ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால இதுக்கு மரியாதை இல்லாமல் அவாய்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இவ்வளோதான். இப்போ தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கொடுக்குற அரிசிலாம் ஓரளவுக்கு ஸ்மெல் இல்லாமல் நல்லாவே மெல்லிசாவே இருக்குது. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் போடுறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் பொறுத்து அதுக்குள்ளே ஏதாவது குழம்பு சமைக்கணும், இந்த சாதத்துக்கு தேவையான குழம்பு சமைக்கணும்னா நம்ம சமைச்சிடலாம். ஒரு குழம்பு வைக்கிற டைம் ஒரு 15 நிமிஷம் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடணும் ஸ்டவ்வை, தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 10 மினிட்ஸ் கழித்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். பாருங்கள், ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. இப்போ கேஸும் மிச்சமாகும், சாதமும் நல்லா மெத்துன்னு வேகும். ஊற வைக்கணுன்றது இல்லை, நம்ம உல வச்சுட்டு கழுவி போட்டோம். இப்போது ஓரளவுக்கு பாருங்கள் சாதம் வந்து எப்படி இருக்குன்ட்டு. ஒரு கொதிச்சதும் நம்ம அப்படியே வடிச்சிக்கலாம். நல்லா கரெக்டாக 10-15 நிமிஷம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி இப்போது கொதி வருது பாருங்கள். கேஸ் ரொம்ப லேட் ஆகும் இல்லையா. இந்த மாதிரி ரேஷன் அரிசியால் எவ்வளோ குடும்பங்கள் சாப்பிடுது. சாப்பிடாதவங்களுக்கு சொல்கிறேன், இதில் இவ்வளோ ஹெல்த்தியான விஷயம் இருக்குது. நம்ம இவ்வளோ காசு கொடுத்து காஸ்ட்லியான அரிசியை வாங்கி சாப்பிட்டு நம்ம உடம்பு கெட்டு போனது தான் மிச்சம். அதுக்காக சொல்கிறேன், இந்த அரிசியை விட சத்தான அரிசி வேறு எதுவுமே கிடையாது. அவ்வளோதான், நான் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம். சாதம் அரிசி போட்டு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் கழித்து நம்ம ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டாலே சாதம் இந்த மாதிரி மலர்ந்துடும். இப்போ இதை வடிச்சிட வேண்டியது தான். பாருங்கள், சாதம் தயாராகிடுச்சு. வெள்ளையாக மிருதுவாக எவ்வளோ அருமையான சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒயிட் ரைஸோட இதுக்கு வந்து கொஞ்சம் சாம்பார் மட்டும் செட் ஆகாது, ரசம் சாம்பார். மற்றபடி என்ன குழம்பு வச்சாலுமே சூப்பராக செட் ஆகும். இப்போது இந்த சாதத்தோட எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ரேஷன் அரிசி ஸ்மெல்லே வராது. நம்ம ஏன்னா வாஷ் பண்ணிட்டோம் இல்லையா, ஒரு 3-5 மினிட்ஸ் அந்த ஒலை கொதிக்கிறதுங்காட்டியும் நம்ம வாஷ் பண்ணிட்டோம். அதனால் அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் கூட வராது. அரிசி எப்பொழுதுமே நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்குதுன்றதுனால அதுக்கான மரியாதை நம்ம கொடுக்கறதில்ல. இதுதான் விஷயம். இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ்ஷு நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. மீன் குழம்பு சாதம் பாருங்கள், கடை அரிசி போலவே தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கினா கொஞ்சம் மோட்டாவாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இப்போ சாதம் வந்து ஒரு கப்பு தான் சாப்பிட்ணுன்ற மாதிரி எல்லாத்துக்கும் லிமிட் கொண்டு வந்துட்டாங்க. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். இந்த மாதிரி தரமாக கிடைக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள இந்த ரேஷன் அரிசியை வச்சு நீங்கள் சாப்பாடு பண்ணி சாப்பிடுங்க. கேஸ் மிச்சமாகும். நான் சொன்ன ஐடியாவில் மெத்தடில் வெடிச்சிங்கன்னா 10 நிமிஷத்துக்குள்ளே சாதம் ரெடி பண்ணிடலாம் நீங்கள் கேஸு. ஏன்னா வேறு நீங்கள் அப்படியே ராவாக வேக வச்சிங்கன்னா நிறைய கேஸ் செலவாகும். அதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தட் நான் சொல்லி கொடுக்குறேன். சாதமும் எப்படி தும்ப மலர் போல் இருக்குது பாருங்கள், மெத்துன்னு மிருதுவாக ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து நான் மீன் குழம்போட இன்றைக்கி இந்த சாதம் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.